நேர்த்திக்காக வளர்க்கப்பட்ட ஆடை வந்து அழக்கூடாது. உண்மையில் அப்படி என்ன நீங்கள் பரம்பரையாக கோயிலுக்கு வெட்டுற கிடையாது, ரைட்? அது வந்து எல்லாரும் வளர்த்து வெட்டுறது தான். இப்போ நாங்கள் மட்டும் இல்லை. வணக்கம் பிரபலையை நான் உங்கள் இது இன்றைய தினம் வந்து நிற்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளை என்ற இடத்துல இருக்கிறோம். தெல்லிப்பளை வந்து பேரம்பல வைரவர் ஆலயத்தில் வந்து பிரமாண்டமான வேள்வி திருவிழா நாளைக்கு காலையில் நடைபெற இருக்குது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆடுகளை வந்து நேர்த்திக்காக வளர்க்கப்பட்ட ஆடுகளை வந்து தங்களுடைய வீடுகளில் வந்து காட்சிப்படுத்த இருக்கிறோம். அதோடு பார்த்திங்கன்னா இந்த இடமே வந்து திருவிழா கோலாகலமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. என்ன விலை ஆடுகள் போகுது என்பதை நான் முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியாக காணொலி எடுங்க. பார்த்திங்கன்னா இந்த இடமே பார்த்திங்கன்னா திருவிழா கோலாகலமாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீதிகளில் பார்த்திங்கன்னா அந்த வண்ண மின் விளக்குகள் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. முதலாவது இடத்துல வந்து ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கணும். பார்த்திங்கன்னா 2 ஆடுமே வந்து ஒரிஜினல் யமுனா பேரி தான். இது வந்து கலப்பில்லை. பாருங்க, இந்த ஆடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா கிட்ட போகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னடா இந்த ஆடை பாருங்க. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து தெல்லிப்பளையில் வந்து நாளை பிரமாண்டமான வேள்வி நடக்க போகுது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆடுகளை காட்சிப்படுத்திருக்கலாம். தங்களுடைய வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் வந்து இந்த ஆடுகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆடுகளை வந்து பார்த்துட்டு போயினோம். பார்த்தீங்கன்னா ஆடுகளை வந்து இங்கே வீட்டுக்கு முன்னால் காட்சிப்படுத்திருக்கிறோம். இங்கேயும் வந்து ஆடுகளை வந்து கட்டியிருக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஆடுகளை பார்த்துட்டு போயினோம். யமுனா பேரி தான். ஒன்று கருப்பு, ஒன்று வெள்ளையில். இந்த கிடாய்களை வளர்த்தவா ஒரு அம்மா தான். அவள் தான் பிறப்போகிறா, பார்ப்போம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வளர்த்ததில் உண்மையாக நல்லா நிற்கிது இந்த ஆடுகள். இந்த கிடாய் 2
அம்மா எத்தனை வருஷமாக இந்த ஆட்டு வளர்ப்பில் ஈடுபடுறீங்க? ஆ 3 வருஷமா? இது வரைக்கும் எத்தனை கடை வளர்த்துருப்பீங்க? ஆ வளர்த்துருப்பீங்க? சும்மா வளர்க்குறேன் நீங்கள். இப்போ நேத்திக்காண்டு அதாவது வெள்ளிக்கண்டு வளர்க்குறது 3 வருஷமாக வளர்க்குறீங்க. அப்படி கிட்டத்தட்ட நீங்கள் இந்த கிடாயில் வளர்க்கும் போது என்ன மாதிரி சவால்களை எதிர்நோக்குறீங்க? இந்த பிரச்சனைகள் இந்த ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் நேரங்களில் எல்லாம் வந்து இந்த சாகு மண்டெல்லாம் சொல்லுவீங்க, அப்படியெல்லாம் நீங்கள் அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட என்ன விலை வரும் இந்த கிடாயில் ஒன்று? ஆ நீங்கள் என்ன விலைக்கு பண்ணீங்க? இல்லை உங்களை குட்டியோ? ஆ வேண்டி வளர்த்து என்ன விலைக்கு பண்ணீங்க? 1.5 லட்சம். அப்போ எத்தனை மாதத்தில் பண்ணீங்க? 6 மாதம். உங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வின்னு கேட்குறேன். சரியோ, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காமனு தெரியாது. நீங்கள் இந்த கிடாயில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மாதிரி வளர்த்துருப்பீங்க. அது வெட்டும் போது உங்களுக்கு கவலை இல்லையோ? ஆ நேத்திக்காக வளர்க்கப்பட்ட ஆடை வந்து அழக்கூடாது. உண்மையில் அப்படி என்ன நீங்கள் நேத்திக்கு வளர்த்துருக்க கூடாது. சரியம்மா நீங்கள் நிறைவேறணும். அவருக்கு கொடுக்குற மாதிரி சாப்பாடு கொடுத்துக்கணும். அவரை வளர்த்தான காய்கறியும் அவர் இல்லாமல் இருந்தார் 6 வருஷம் உலகி இல்லாமல் இருந்தார். இதுதான் வந்து அது இருந்தால் ப்ளஸ் ஒரு வருஷம் போன மாதம் 18ஆம் தேதி வருஷம் வந்து இந்த மாதம் நீங்கள் எப்போ வெட்டுற ஒவ்வொரு வருஷம் வட்டி கொண்டு இருப்பீங்களா? இல்லை இந்த வருஷத்தோட நிப்பாட்டுறீங்க? நிலம் மட்டும் நிலம் மட்டும் மாட்டோம். நேத்தி எப்போ வந்து வெட்டு இதுக்கு இந்த நிம்மதியாக இருக்கை போட்டு வந்து இதாக்கி சரிங்கம்மா சரி. இதுதான் ஐயா நேத்தி கூட இது வந்து பரம்பரை கோயில்களில் இது நடக்கும். எல்லா கிராமத்தையும் நடக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஐயா வணக்கம். ஐயா என்ன பேர்? பொன்னர் செல்வராசன். ஐயா எவ்வளோ காலமாக இந்த கிடா வளர்ப்பில் ஈடுபடுறீங்க? நான் கனகாலமாக ஈடுபடையில் எங்கள்ட தாயின்ற குட்டி தான். மற்ற ஆடுகள் எல்லாம் செத்து போச்சு. இதே குட்டியை தான் வளர்த்தது. இது இந்த வருஷம் முதல் வளர்க்குறீங்களோ? இல்லை, முதலும் வளர்த்தது. நான் பெருசாக வளர்க்கவே இல்லை. இந்த முறை தான் இது ஒன்றும் இந்த உருப்படியாக வளர்த்து கிடாக்கு. அப்போ இந்த இனி நான் இந்த நேத்திக்காண்டி வளர்த்தது. இதோட இந்த நேத்தி நிறைவு செய்கிறீங்க? நிறைவு செய்கிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் எப்போ எத்தனையாம் ஆண்டு இந்த ஆலயத்தில் வேலி தொடங்கினது? அந்த விவரம் எனக்கு தெரியாது. எத்தனையாம் ஆண்டுன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் பார்க்க எத்தனையாம் ஆண்டு முதல் வெட்டுப்பட்டது இங்கே கடை? அது இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே நடந்தது கூட. அந்த இடையில அந்த வழக்குகள் நடந்தது, அதில் இருந்தது தானே. அப்போ உங்களோட கடை வந்து என்ன பெறுமதி? அதுன்ற பொறுமதி எனக்கு தெரியாது. அது நாங்கள் வெட்டி அதில் ஆக்களின்ற இதை பொறுத்து தானே, நாங்கள் சொல்கிற இதை பொறுத்து தானே. உங்களோட குட்டியத்தில் யாரும் வந்து உங்கள்கிட்ட இந்த விலையில் கேட்கலையோ? விலைகள் கேட்டிருக்கணும். 2-3 பேர் விலைகள் கேட்டிருக்கணும். என்ன விலை கேட்டுறீங்க? ஒன்று 25 கேட்டணும், ஒன்று 30 கேட்டிருக்கணும். நீங்கள் என்ன விலை எதிர்பார்க்குறீங்க? சும்மா கணேசன் நில்லுங்கோ. கோயில் கொண்ட இங்கே விலை கேட்டால் போல் கொடுக்க இல்லாதானே. கோயிலுக்கு கண்டு நேர்ந்தது தானே. அதில் கோயிலுக்கு போகிற குறைஞ்சதோ கூடிச்சதோ கோயிலில் போகிற நோக்கத்துக்கு தான். இல்லை
நீங்கள் சொல்லுங்கள் பொடி சொல்லியிருக்கிறேன். இனி நாளைக்கு அங்கே கோயிலில் என்னென்ன பொறுமதி போகுதோ அது சொல்லலாது. வர வருஷம் அப்போ நீங்கள் நேற்றுக்கு கடை கொடுக்க மாட்டீங்க? வார வருஷம் என்னால் நீ வயது போட்டுது இயலாது. நீ என்ற பிள்ளைகள் என்ற இதுக்காண்டி என்னென்ன செய்யணுமோ தெரியாது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. இந்த கடை வந்து நீங்கள் பிள்ளை மாதிரி வளர்த்துருப்பீங்க. வெளிக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கவலை இல்லையா? கோயிலுக்கண்டு நேர்ந்தது அதை நாங்கள் கவலைப்படக்கூடாது. கோயிலுக்கண்டு வெட்டுறதுக்கண்டு நேர்ந்தது அதில் நாங்கள் பிள்ளை மாதிரி வளர்த்தது தான், கோயிலுக்கண்டு நேர்ந்தது தானே. அப்போ அதை வந்து நாங்கள் கவலைப்படுறதுக்கு கவலையும் இருக்குந்தான். ஆனால் அதை விட இந்த கோயிலுக்கண்டு நேர்ந்ததை நாங்கள் கோயிலுக்கண்டே உறுதிப்படுத்தி அந்த நேர்த்தியை செய்கிறோம். பரம்பரையாக கோயிலுக்கு வெட்டுறது கிடையாது. ரைட், அது வந்து எல்லாரும் வளர்த்து வெட்டுறது தான். இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, இது ஆதியிலிருந்து வந்த கோயில்களுக்கு இப்படி ஒன்று எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன். அதை வெட்டுறதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க எனக்கு தெரியும். அதை அவர் இப்போ சொல்லியிருக்காரோ, இது வளர்த்த புள்ளமாய்த்தான் இதை வளர்க்கினேன். மாலை போடினேன், எல்லாம் போடினேன், கொண்டு போய்க்க வேசமான எல்லாம் தீத்தினேன். அங்கே கொண்டு போய்க்க என்ன நடக்க போகுது? இன்றைக்கு ஒரு காலம் தீத்தா சாப்பாடு போடினேன். அவை என்ன நக்கினேன் சொல்லுங்க பாப்போம். அவை தெரியாது. அதான் நான் சொல்கிறது. அப்புறம் அதான் காய்ச்சி ஒன்றுங்கள. ஓகே, தேங்க்யூ. அப்போ நீங்கள் இந்த முறை கடை நேதி? நான் கடை வளர்க்குறேன். இது ஒரு சணல் ஆடு, கோன்செவி ஒரிஜினல் சணல் ஆடு வேறு. வேற இங்கே வந்து பேண்ட் எல்லாம் அடிச்சு ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்குது. சரி பார்ப்போம் போய். பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய மக்கள் இருக்கிறோம், வந்திருக்கிறோம் அந்த ஆடுகளை பார்க்குறதுக்காக. தெல்லிப்பளை இந்த இடம், இது இந்த இடத்துக்கு பேர் தெல்லிப்பளை பெருமவேல். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த வேலியில் வந்து பங்கு பெற்றுறீங்க, கலந்து பண்ணுறீங்க, செய்கிறீங்க? நான் ரெண்டாவது வருஷம். ஒரு சின்ன ஆளாக வச்சுருந்தேன். இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கணும். தெரியும், அடுத்த வருஷம் எவ்வளோ பெருசாக கொடுப்பீங்க.
நேத்தி வச்சு செய்கிறீங்க இல்லாட்டி கௌரவத்துக்காண்டி வளர்க்குறீங்க முதல் நேத்திக்கு கொண்டு வெட்டின இது எனக்கு பேருக்கு வந்து வளர்க்குறீங்க உண்மையிலே சில விஷயங்கள் வந்து நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க சிலர் வந்து இல்லை நேத்தி என்று சொல்லிங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க இந்த பேருக்காண்டி வளர்க்குறீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆட்டின குட்டி இல்லாட்டி காசு கொண்டு வளர்க்குறீங்க எங்கிட்ட ஆட்டான் குட்டியை தான் நான் வளர்த்தேன் உங்கள் ஆட்டின எங்கிட்ட வீட்டில் வளர்க்குற ஆட்டின குட்டியை வளர்த்தெடுத்து அப்போ இப்போ என்ன விலை போகும் இந்த ஆடு கொடுக்குறாண்டாலும் உயிரோட கொடுக்கண்டா 2 லட்சத்துக்கு கொடுக்கும் கொடுக்காம வெட்டினா வெட்டினா 150 அப்படி தான் போகும் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆடை எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க இது நான் 6 மாதமாக தான் இதை கவனிக்க வளர்க்குறேன் இல்லை இல்லை குட்டியிலேருந்து வளர்க்குறீங்க குட்டியிலேருந்து வளர்க்குறேன் 1 வருஷம் 1 வருஷம் வரும் அப்புறம் கேள்வி உங்கள்கிட்ட அப்போ இந்த 1 வருஷமாக வளர்க்க அப்படியும் ஒரு ஆசையாக தான் வளர்த்துருப்பீங்க வெட்டும் போது உங்களுக்கு கவலை இல்லையா கவலை தானே வெட்டும்போது நாங்கள் நிற்க மாட்டோம் வேறு ஆள் தானே கொடுப்போம் வளர்த்து போட்டு கொண்டே நாங்கள் முன்னுக்கு நிற்கிறது மனசுக்கு இருக்காது கவலையாக இருக்குமுன்னு ஆடண்டா அப்படின்னு பட்ட தானே வேணும் எங்கள்கிட்ட வாங்கிட்டு பட்ட தானே ஓடாது அது சரி அப்போ இந்த ஆடு இப்போ இது 2-3 வருஷம் வளர்த்தா என்ன விலை போகும் இது என்னமோ 1 வருஷம் வச்சு வளர்த்தாமன்னு சொன்னால் 6 லட்சத்துக்கு கொடுப்போம் இது என்ன ஆடு இது ஒன்று ஊரின் ஆடு ஊரின் ஆடு இந்த ஜமுனாபரி அப்படி வந்து இல்லை இல்லை என்ன பாருங்கன்னா நல்ல உயரமாக நீட்டாக நிற்கும் வர வருஷம் தான் கூட கட்டிங்களாடி வார வருஷம் இதை கொடுத்துட்டு நல்ல நம்ம பார்த்து கட்டணும் வெளியில் இருந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு வந்திருக்கும் இப்போ இந்த ஆடை வளர்க்குறதுக்கு சில வந்து பார்க்க போனால் வந்துடும் நான் இப்போ தான் இதை வளர்க்க வளர்த்து மறுபடி வளமையாக கொடுக்க சாப்பாடு கொடுத்துருங்க வளர்க்க போனால் நாங்கள் இப்போ 2 சாப்பாடு தான் இருக்குது வச்சு 1 மாதம் 1 மாதத்துக்குலாம் சாப்பாடு 2 மாதம் கிட்ட இருந்தால் கொஞ்சம் வளர்ப்பு நம்ம திறமை வந்து விளம்பிடும் எந்த வேலையில் இதெல்லாம் சும்மா நக்கிற உரை இருக்கணும் சரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் நீ அடுத்த வருஷம் பெஸ்ட்டாக சிறப்பாக செய்கிறதா விடாய்கள் கண்ணும் அவங்க ஒரு இது வந்து ஒரிஜினல் யமுனாபரி வேறுங்க ஊராடு இது வந்து கட்டி வளர்க்கல இதை வந்து அவுட்டு விட்டு தான் நம்ம இது வளர்க்கினோம் உயிரோடையான்னு சொன்னால் ஒரு 65-70 கிலோ இப்போ பெரிய ஆடு வாங்கிறது இப்படி வெயிட் குறைய சொல்கிறீங்க என்னம்மா ஒரு 70 கிலோ வருமே இது என்ன விலை வரும் இப்படி உயிரோட என்ன தெரியல நாங்கள் வேர்ல்டுக்கு வளர்க்குறது விலை சொல்ல மாட்டோம் சும்மா இப்போ யாரும் வந்து கேட்டிருப்பேன் தான் என்ன விலை போகும் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் விலை என்ன நாங்கள் கோயிலுக்கு தானே வளர்க்குறோம் நேற்றுக்கு எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க இப்போ எங்கள்கிட்ட ஒரு 2 வருஷம் அப்படி தான் நிற்குது புதையலவா நாங்கள் பெரும்பாலும் வேண்ட மாட்டோம் நாங்கள் குட்டிகளாக தான் வேண்டோம் ஏன்னா குட்டியாக வேண்டா இவ்வளோத்துக்கு கொண்டிருப்பீங்க குட்டியாக நாங்கள் வேண்டிய 25-28க்கு வேண்டாம் 28 ஆண்டு எத்தனையாம் ஆண்டு இப்போ 2 வருஷத்துக்கு முதல் அந்த 2024 ஆண்டு அண்டா கிட்டத்தட்ட என்னம்மா இது சாப்பாடு பராமரிப்புகள் எல்லாம் நார்மலாக வீட்டில் இருக்கிறாங்க சாப்பாடு வைப்பினோம் பிறகு நாங்கள் இப்படி வேர்ல்டியல் கிட்ட வேறைகளை தான் படிவா வளர்ப்போம் அண்டா எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க இந்த கடாக்கு அப்படி கணக்கு பார்க்கல எந்த இப்போ நார்மலாக எந்த வீட்டில் இருக்க கஞ்சியையும் குடிக்கும் சோத்தையும் சாப்பிடும் புட்டையும் சாப்பிடும் அப்படி தான் குட்டியில் நிற்கும் அதில் பிறகு வேர்ல்டி கிட்ட வேறு தான் நாங்கள் பிறகு சாப்பாடு நெருக்கி வைக்கிறது அப்போ இந்த உங்கள்கிட்ட கேள்வி நீங்கள் எப்படி 2 வருஷம் வளர்த்து நீங்கள் விட்டு வளர்த்தாண்டெல்லாம் சொல்கிறீங்க அது அப்போ உங்களுக்கு கவலை இல்லையோ வட்டேக்கு இல்லை ஏன்னா நாங்கள் இது வைரவருக்கு நேற்றுக்கு காலகாலமாக பரம்பரையாக செய்கிற தொழில் தானே தொழில்ன்று சொல்கிறத விட நேற்று பரம்பரையாக செய்கிறாங்க இது எங்களுடைய அப்பா காலங்களில் இருந்து அப்படியே பட்டி கொண்டு வரோம் வேறு கவலை இல்லை என்ன வைரவருக்கு வெட்டுறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை ஆண்டு நீங்கள் ஆடை முதல்ல கோயிலுக்கு கொண்டு போனீங்க என்னட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு அடுத்த காடு நான் ஒரு என் மகன் வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு 5-6 வயசு அப்போ இருந்தே தெரியும் இவ்வளோ காட்டுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நேரம் தெரிஞ்ச நாளில் ஒரு கிடாக்கின் பெருமதி இருந்தது என்னங்களா 20,000 ரூபா 15,000 ரூபா ஒரு கிடாண்ட பெருமதி கிட்டத்தட்ட எத்தனையாம் ஆண்டு அது இப்போ 2003-2004 அந்த காலப்பகுதி அந்த காலத்துலேயே அதான் இல்லை எனக்கு அப்போக்கெல்லாம் அப்படி பெரிய கடாயெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்ததோ
இப்போ அந்த பெரிய கடையானது எப்படி எல்லாரும் போட்டி போட்டு வளர்க்குது இல்லை நேத்திக்கு வளர்க்குறாங்க இப்போ நேத்தியை தாண்டி போட்டி மாதிரி வந்துட்டு தெரியும் நம்மளுக்கு நீங்கள் சில விஷயங்கள் வந்து உண்மையாக சொல்கிறீங்க. மாதிரி இது இப்போ நீங்கள் கேட்குறீங்களே என்ன விலை போக மாட்டேன், நான் விலை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கோயிலுக்கு வெட்டுறேன், விலை சொல்ல மாட்டேன். வட்டி போட்டு நீங்கள் கேட்டால் விலை சொல்லுவேன், சின்ன விலை கெடுங்க பட் முதல் விலை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வயிறருக்கு வெட்டுறேன். இது வரைக்கும் எத்தனை கடை நீங்கள் வெட்டியிருப்பீங்க உங்களுக்கு நேத்தியா? இப்போ நாங்கள் வெட்ட வழிக்கு தான் ஒரு 15-20 கிலோ வெட்டியிருப்பீங்க. நீங்கள் அதிகமாக ஒரு நிலையத்தினோட கேள்வி கட்டியிருப்பீங்க எத்தனை கடை? போன வருஷம் 2 கட்டினாங்க, ஒரு சனல் ஒன்று கட்டினா வந்தீங்களா? இல்லையா? போன வருஷம் வந்தாங்க, நீங்கள் எடுக்க வரீங்க. இந்த வருஷம் 2. அப்போ அந்த கடை என்ன விலை வரும்? இது என்ன மாதிரி வரும்? இல்லை அதுவும் பட்டுறேன், எங்களோட சொந்தக்கார ஆக்கள் நான் பட்டுறேன். வட்டி தான் எல்லாம் வேற வடிவா அப்படிங்க இவர் தான் சிங்கர்லேருந்து தடைய வளர்த்தால பயப்படி அப்பா கனவா கொஞ்சம் இல்லை